கோயிலுக்கு போகிறேன்னு வாங்க, என் கூட நீங்களும் வாங்க, ட்ராவல் பண்ணலாம். நெய் நந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது நந்தீஸ்வரர். இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, சின்ன நந்தி. சின்ன நந்தின்னா அப்போ பெரிய நந்தி யாருன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் இருக்கிறதா பெரிய நந்தி. இவர் சின்ன நந்தி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த நந்திக்கு எத்தனை நெய் அபிஷேகம் செஞ்சாலும் ஒரு ஈயோ எறும்போ புழுவோ துர்நாற்றமோ எதுவுமே வராது. நம்ம இப்போ ரொம்ப நாளாக நெய் வச்சுருந்தோன்னு வைங்க, ஒரு 2 வாரத்தில் என்னென்ன எறும்பு வந்துடுது, அதுக்கு பாதுகாப்பு நம்ம செய்கிறோம். அது மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப அதிசயம். இந்த கோயிலின் நந்தவனத்தை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிற இந்த சின்ன கதையை கேளுங்க. இந்த நந்தி தேவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற கதை தான். முன்னொரு காலத்தில் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். முன்னொரு காலத்தில் ஒரு சிவபக்தர் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஆனால் நந்தியை பிரதிஷ்டை பண்ண தவறிட்டார். அப்போ அவருக்கு கனவுகள்லாம் வருது, மாடு முட்டை மாதிரி துரத்துற மாதிரிலாம் வருது. அப்போ எல்லார்ட்டையும் கேட்குறாரு என்ன செய்யலாம். அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் நந்தியை பிரதிஷ்டை பண்ணலைன்னு. உடனே அவர் நந்தியை பிரதிஷ்டை பண்ணி அது நெய் அபிஷேகம் பண்ணுறாரு. பிறகு அந்த நெய்யை விளக்கு போடுறாங்க. ஆனால் அந்த விளக்கு சிகப்பு நிறத்தில் எரியுது. இதை பார்த்துட்டு பக்தர்கள்லாம் வேண்டாம், இந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கிணற்றில் போய் அந்த நெய்யை ஊற்றுறாங்க. ஊற்றுனா எவ்வளவு நாளானாலும் அதில் ஈயோ எறும்போ புழுவோ துர்நாற்றமோ எதுவும் வரல. ரொம்ப ஆச்சரியப்பட்ட பக்தர்கள்லாம் அப்படியே விட்டுட்டாங்க, யாரும் அதில் விளக்கு போடுறதில்லை. மேலும் அந்த சிவபக்தருக்கு வயிற்று வலியும் வந்துதான். இந்த நெய் எப்போ பண்ணினாரோ அப்போதுலேருந்து அவருக்கு வயிற்று வலியும் போயிடுதான். அதனால் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணால் தீராத நோயும் தீந்துரும்னு சொல்கிறாங்க. இந்த அற்புத ஸ்தலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேந்தன்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. அவசியம் எல்லாரும் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ரகசியம், மிக மிக ஆச்சரியம் நிறைந்த இந்த ஸ்தலம். யாரெல்லாம் போகணும்னு பிராப்தம் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. மேலும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய்.